அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டைரக்டா கிளாஸ்க்கு வந்துடலாம். ஏன்னா இங்கே தான் நமக்கு நியூஸஸ் வந்து இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு ரிவ்யூ ஜிஎஸ்டி ரேட்ஸ் ஆன் ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நமக்கு ரீசெண்டாக பார்த்தோம்னா 54th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் அப்படிங்கிறது நடந்துச்சு. இந்த 54th கவுன்சில் மீட்டிங்ல என்ன ஒரு முக்கியமான டிஸ்கஷன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ்ல வந்து ஜிஎஸ்டி ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு நம்ம ப்ரீமியம் அமௌண்ட் வந்து பே பண்ணுவோம் இல்லையா? இந்த ப்ரீமியம் அமௌண்ட்ல ஒரு 18% ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இப்ப போட்டுட்டு இருக்காங்க. இந்த 18% ஜிஎஸ்டியை கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட கோரிக்கையா இருந்துச்சு. அதை பத்தி ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்லயும் வந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸை வந்து ஃபார்ம் பண்ண போறோம். அந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இந்த விஷயத்தை ஸ்டடி பண்ணி இந்த டாக்ஸேஷன் அப்படிங்கறத கம்மி பண்ணலாமா இல்ல டோட்டலி கேன்சல் பண்ணிடலாமா அப்படிங்கறத அவங்க ஸ்டடி பண்ணி சொல்லட்டும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. சோ அந்த வகையில அந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸை கான்ஸ்டிடியூட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, அமைச்சிருக்காங்க. சோ அதனுடைய தலைவரா யார் இருக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பீகாருடைய துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி அப்படிங்கிறவர் தான் இந்த 13 பேரோட ஹெட்டா இருக்க போறாரு. இந்த 13 பேர் கொண்ட குழு தான் இதை பத்தி ஸ்டடி பண்ண போறாங்க. ஓகேங்களா, அப்ப அந்த குழுவோட தலைவர் யாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சாம்ராஜ் சௌத்ரி. சரிங்களா. அடுத்ததா பார்த்தோம்னா இந்தியா சென்ஸ் சப்ளைஸ் டு டைஃபூன் ஹிட் லாவோஸ், மியான்மர் அண்ட் வியட்நாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டா பார்த்தோம்னா நமக்கு இந்த சைக்ளோன் யாகி அப்படிங்கிறது சைக்ளோன் இல்ல டைஃபூன் யாகி பசிபிக் ஓஷன் சைட்ல டைஃபூன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லாவோஸ், மியான்மர் அண்ட் வியட்நாம் இந்த ரீஜன்ல எல்லாம் நிறைய மழையை கொடுத்துச்சு, நிறைய டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதனால அவங்களுக்கு சப்ளைஸ் ரிலீஃப் மெட்டீரியல்ஸை இந்தியா அனுப்பும், நிவாரண பொருட்களை இந்தியா அனுப்ப போறாங்க. அதுக்கு வந்து ஒரு ஆபரேஷனை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஆபரேஷன் பேர் தான் ஆபரேஷன் சத்பவ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. நிறைய ஜென்செட், ஃபுட் ஐட்டம்ஸ், மெடிக்கல் சப்ளைஸ் இதெல்லாம் வந்து நம்ம அனுப்ப போறோம். சரிங்களா. ஸோ அது எதுல எடுத்துட்டு போக போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் நேவியோட ஐஎன்எஸ் சாத்புரா அப்படிங்கிற இந்த ஷிப்ல தான் எடுத்துட்டு போக போறாங்க. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது முக்கியமா இருக்கு. சரிங்களா. ஐஎன்எஸ் சாத்புரா, ஆபரேஷன் நேம் தான் சத்பவ். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு அக்ரானிம் கொடுத்துருக்காங்க, ஒரு அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க, HADRன்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது கூட நமக்கு இப்போலாம் எக்ஸாம்ல அக்ரானிம்ஸ்லாம் அப்ரிவேஷன்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ HADRனா என்னன்னா ஹியூமானிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம. சரிங்களா. ரெகுலரா பாக்குறவங்களுக்கு இது டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. இருந்தாலும் புதுசா பாக்குறவங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹியூமானிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் அப்படிங்கிறது தான் HADR. அது கூட கொஸ்டின்ல வரலாம் நமக்கு. சரியா. ஸோ லாஸ்டா பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் பேஜ்ல 2-3 நாளைக்கு முன்னாடி பொலாரிஸ் டான் அப்படிங்கிற ஒரு மிஷனை பத்தி பார்த்திருந்தோம். பொலாரிஸ் டான் அப்படிங்கிற மிஷன். ஓகேங்களா. ஸோ இந்த மிஷன்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா இது ஒரு பிரைவேட் லான்ச். ஃபர்ஸ்ட் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரைவேட் இந்த சென்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸ்பேஸ் எக்ஸ் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. லான்ச் வெஹிக்கிள் பார்த்தோம்னா ஸ்பேஸ் எக்ஸோட ஃபால்கான் 9 அதுதான் லான்ச் வெஹிக்கிள். மிஷனோட அப்ஜெக்டிவ் என்னன்னா ஸ்பேஸ்க்கு போயிட்டு ஸ்பேஸ்க்கு யாரை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா ஒரு 4 சிவிலியன்ஸ் தான் கூட்டிட்டு போனாங்க. ஓகே. ஸோ இந்த 4 சிவிலியன்ஸையும் ஸ்பேஸுக்கு கூட்டு போய் ஸ்பேஸ்ல ஸ்பேஸ் வாக் பண்ண போறாங்க. ஓகே. ஸோ அதுதான் இந்த மிஷனோட முக்கியமான அப்ஜெக்டிவ். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் ஆஸ்ட்ரோநாட்ஸ் மட்டும்தான் ஸ்பேஸ் வாக் பண்ணியிருக்காங்க, சிவிலியன்ஸ் யாரும் பண்ணதில்லை. ஸோ அதை அச்சீவ் பண்றதா இந்த மிஷனா இருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்த சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. யாரெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆனா மேனன் அப்படிங்கிறவங்க, அடுத்தது சாரா கில்லிஸ், அடுத்தது ஸ்காட் ஃபோர்ஜிட், அடுத்தது ஜாரட் ஐசக்மேன். இந்த 4 பேர் தான் அந்த மிஷன்ல போயிட்டு வந்தது. சரிங்களா. இவங்கெல்லாம் ஸ்பேஸ் எக்ஸ் எக்ஸ்க்ளூசிவா டிசைன் பண்ண EAV அப்படிங்கிற இந்த ஸ்பேஸ் ஷூட்டை போட்டுட்டு தான், ஆக்சுவலி திஸ் இஸ் த ஸ்பேஸ் ஷூட். ஓகேவா. ஸோ இந்த ஸ்பேஸ் ஷூட்டை போட்டுட்டு தான் ஸ்பேஸ்ல வந்து அந்த ஸ்பேஸ் வாக் அப்படிங்கிறத விண்வெளி நடைபயணம் அப்படின்னு கூட சொல்லலாம், அது பண்ணியிருக்காங்க. சரியா. ஏன்னா இது ஏன் சிக்னிபிகண்டா இருக்குன்னா முன்னாடி எல்லாம் ஆஸ்ட்ரோநாட்ஸ் பண்ணுவாங்க. இப்ப ஆஸ்ட்ரோநாட்ஸ் இல்லாம எந்த ஒரு ட்ரைனிங்கும் இல்லாம ஒரு சிவிலியன்ஸ் போய் அதை பண்ணதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான அப்ஜெக்டிவா இருக்கு. அதுவும் மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, சர்வதேச விண்வெளி நிலையம், அதோட ஒரு
ஹைட்டான பொசிஷன்ல தான். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பூமியிலிருந்து பார்த்தோம்னா, ஒரு 1400 கிலோமீட்டருக்கு மேல போய் தான் இந்த ஒரு ஸ்பேஸ் வாக் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஒரு பெக்குலியரான ஒரு விஷயம் தான். சரிங்களா? ஸோ இதையும் இந்த போலாரிஸ் டான் அப்படிங்கிற இந்த மிஷன் பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடா. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் தான். சரிங்களா? நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.